இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மே 1ஆம் தேதி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இது சம்மந்தமான அறிவிப்புகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் சம்மந்தமான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஎம் கட்டணம் அதிகரிப்பு என்று கூறப்பட்டுள்ளது. இன்று மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம் பயன்படுத்தும் நபர்கள் அதிக கட்டணம் செலுத்த தயாராக இருக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏடிஎம் கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிலையில் இந்த புதிய நடைமுறைப்படி ஒரு வங்கி கணக்கிலிருந்து வேறொரு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் ரூபாய் 17 ரூபாய் 19 உயர்ந்துள்ளது. ரிசர்வ் வங்கி இதற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளது. இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டினால் மே 1 முதல் கூடுதலாக ரூபாய் 2 வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில் டிக்கெட் சம்மந்தமான அப்டேட். ரயில் டிக்கெட் முன்பதிவு விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று முதல் காத்திருப்பு டிக்கெட்டில் ஸ்லீப்பர் அல்லது ஏசி பெட்டிகளில் பயணம் செய்ய முடியாது. முன்பதிவு காலம் 120 நாட்களிலிருந்து 60 நாட்களாக குறைக்கப்படும். டிக்கெட் முன்பதிவு ரத்து செய்தால் மற்றும் உடனடி ஒதுக்கீடு கட்டணங்களும் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ரயில் டிக்கெட் சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டோல் கட்டணம் சம்பந்தமான அறிவிப்பு. சுங்கா சாவடிகளில் செயற்கைக்கோள் மூலம் கட்டணம் வசூலிக்கும் GNSS முறை சோதனை ஓட்ட முறையில் அமலுக்கு வருகிறது. இந்த சோதனை முறை வெற்றி பெற்றால் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, LPG கேஸ் சிலிண்டர் சம்பந்தமான அறிவிப்பு. மே 1ஆம் தேதி இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அதிரடியாக குறைத்துள்ளது. அதாவது 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா நேற்று ரூபாய் 1921.50 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று 15.50 குறைக்கப்பட்டு ரூபாய் 1906 விற்பனையாகிறது. இந்த விலை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே விலையில் நீடித்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென ரூபாய் 50 உயர்ந்தது. ரூபாய் 868 விற்பனையானது. இது பொதுமக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. ஆனால் மே மாதம் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா மே மாதம் அமலுக்கு வர இருக்கிற மிகவும் முக்கியமான மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.